நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாமதம் வேண்டாம் தாயே. அநேக பிரயத்தனங்களுக்கு பிறகு ஈசன் மாளிகை அமைக்க அனுமதி அளித்திருக்கிறார். இச்சமயம் சனிதேவர் பார்வை தமது மாளிகையின் இந்த பிரதிமையில் படிந்தால் மாளிகை அமைவது சாத்தியமாகாது தாயே. இல்லை தேவரிஷி, சனிதேவரால் மாளிகை அமைவதில் தடை விளைய அனுமதியே. உடன் சென்று சுவாமியிடம் இது குறித்து ஆலோசிக்கிறேன். ஆலோசனை முடித்து திரும்பும் மட்டும் தான் இந்த பிரதிமையின் அருகிலேயே காத்திருங்கள். சுவாமி, சற்று முன் தேவரிஷியை சந்தித்தேன். சனிதேவர் கைலாயம் நோக்கி வருவதாக அவர் கூறினார். அவரது பார்வையின் தாக்கத்தால் கைலாயத்தில் ஏதேனும் பாதிப்பு நம் குடும்பத்தவர் குறித்தும் கவலை எழுகிறது. சனிதேவரின் தாக்கத்திலிருந்து எவரும் தப்ப இயலாதது. ஸ்ரீஹரியும் பிரம்மதேவரும் நானும் விதிவிலக்கல்ல. எனினும் அவரது பார்வை குறித்து நீ கவலை கொள்வது ஏன்? எவரது பார்வை படிந்தால் சங்கடங்கள் மட்டுமே உருவாகுமோ? அவரால் என்ன நன்மை விளைய இயலும்? சற்று முன்னர் தான் நமது மாளிகைக்கான பிரதிமையை செய்தேன். இச்சமயம் சுவாமி, அவரால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கைலாயத்தை பாதுகாப்பதற்கு ஏதும் உபாயம் இல்லையா? பார்வதி, சனிதேவரின் தாக்கத்தினால் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களுக்கு அடிப்படை உத்தேசம் ஒன்றுதான். உள்ளத்திலிருந்து மாயையை அகற்றுவது, சத்தியத்தினை உணர வைப்பது. சனிதேவர் கர்ம வினைகளின் படியே தண்டனையையோ அல்லது உயர்வையோ அளிப்பவர். அவர் மீது அச்சம் கொள்வது உச்சிதமன்று. சனிதேவரின் தாக்கத்தால் என்றும் அநீதிகள் விளைய நேராது. எனக்கு விளக்கங்கள் தேவையில்லை சுவாமி. என் நிலையிலும் சனிதேவர் அமைய உள்ள நம் மாளிகையின் பிரதிமையை காணக்கூடாது. அவர் கைலாயத்தில் பிரவேசிக்காமல் தடுப்பது அவசியம். அது சாத்தியமல்ல பார்வதி. கைலாயம் அனைவருக்கும் உரியது. அவ்வாறு இருக்க இங்கு வருகை தருபவர்களை எவ்வாறு தடுக்க இயலும்? எனில் சுவாமி, தாம் கைலாயத்திலிருந்து புறப்படலாமே. இங்கு தம்மை தரிசிக்கும் நோக்கம் கொண்டே சனிதேவர் வருகை தருகிறார். ஆகையால் வழியிலேயே தம்மை அவர் தரிசிக்கலாம். ஒருவேளை அதனால் ஏதும் சங்கடங்கள் விளைந்தால் உடன் தாம் எங்களுக்கு உணர்த்தலாமே. உனது விருப்பப்படியே நிகழட்டும் பார்வதி. கணேசா, நாம் அனைத்து அரசர்களின் மற்றும் தேவ தேவியரின் மாளிகையை கண்டோம். ரிஷி முனிவர்களின் வாசஸ்தலத்தையும் காணலாம். ஆகட்டும் மன்னா. எனினும் இந்த ஆசிரமம் எவருடையது? ரிஷி வசிஷ்டரது.
பணிகிறேன் ரிஷிகளே. தம்மை வணங்குகிறேன் ரிஷிகளே. வணக்கம். நமது சேனை ராஜா ஆயுவின் அரண்மனையை தாக்குவதற்கு ஆயத்தமாக உள்ளது. எனினும் தமது புதல்வர் எங்கே? பெண்ணாக வேடமிட்டு ராஜா ஆயுவின் அரண்மனைக்கு சென்றேன். எனினும் அங்கு நகுஷன் இல்லை. அங்கு இல்லையா? எங்கு சென்றான்? தாக்குதல் குறித்து அனுமானித்திருக்கிறார்கள். அதனால் நகுஷனை எங்கோ மறைத்திருக்கிறார்கள். அம்மறைவிடம் எவரும் அறிய மாட்டார். எனினும் அதை நாம் அறிய வேண்டியது அவசியம். அவன் எங்கிருக்க இயலும்? எனது யூகம் தவறில்லையேல் அவன் ரிஷிகளில் ஒருவர் குருகுலத்தில் தான் இருப்பான். எவ்வாறெனும் அவன் ஆயுளை நீட்டிக்கும் பிரயத்தனம் இது. இருப்பினும் மகாராஜா ஆயு பாதுகாப்பான அரண்மனையில் இருந்து குருகுலத்திற்கு அவனை ஏன் அனுப்புவார்? அப்போதுதான் நகுஷன் உள்ள இடத்தை எவராலும் யூகிக்க இயலாது. மகனே மாரீசா, என்ன தந்தையே? ரிஷிகள் அனைவரின் குருகுலங்களுக்கும் உடன் நமது ஒற்றர்களை அனுப்பு. நகுஷன் உறுதியாக நமக்கு கிடைப்பான். அண்ணா, தம் கருத்தை நான் அறியலாமா? இந்த ஆசிரமம் கைலாயத்தில் அமைய உள்ள நமது மாளிகைக்கு அடிப்படையாகுமா? இது மட்டும் அநேக அரசர்கள், தேவ தேவியர்கள், செல்வந்தர்களின் மாளிகையை கண்டானது. எவரது மாளிகையும் நமக்கு உரிய திருப்தியை அளிக்கவில்லை. அவ்வகையில் தமது இந்த ஆசிரமமும் பொருந்தாது என்னும் நம் தீர்மானத்தை வசிஷ்டர் அறிந்தால் அவர் உள்ளம் மிக வேதனை கொள்ளும். இருப்பினும் அண்ணா, நாம் இந்த ஆசிரமத்திற்கு வந்ததற்கான காரணத்தை அவர் வினவினால் என்ன பதில் உரைப்பது? சுவையான எமது ஆசிரம கனிகளை புசியுங்கள். மிக்க நன்றி. நண்பனே நகுஷா, கணேசா, அருமை நண்பா. அண்ணா, இது என் நண்பன் நகுஷன், மகாராஜா ஆயுவின் புதல்வனாவார். தமக்கு அசோக சுந்தரியுடன் விவாகம் நிச்சயிக்கப்பட்டவர். நண்பா நகுஷா, இவரே எனது தமையனாவார், குமாரர் கார்த்திகேயர். தம்மை சந்தித்ததால் உள்ளம் பரவசம் அடைகிறது. எனது உள்ளமும் குளிர்ந்தது நகுஷா. எனினும் நீயோ சிறு பாலகன். மிகப்பெரிய சங்கடமே அதுதான் அண்ணா. இவர் எப்போது பருவ வயதை அடைவாரோ, எப்போது தமக்கையுடன் இவரது விவாகம் நிகழுமோ. இனியும் அதற்காக நான் காத்திருக்க இயலாது. காத்திருப்பதை தவிர வேறு மார்க்கம் இல்லை கணேசரே. பாலகனான நகுஷர் இயற்கையின் நியதிக்கு முரண்பாடின்றி வளர்ந்து வருகிறார். அந்த நியதிப்படியே இவர் பருவமும் எய்துவார். இக்காலகட்டம் இவரது வாழ்வில் மகத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் இவர் விவாகத்திற்கு தகுதி பெறும் மட்டும் இங்கு இவரது கல்வியும் இனிதே நிறைவடையும். நண்பரே, என்னை காணத்தான் இங்கு வந்தீர்களா?
இல்லை நகுஷா. எங்கள் தந்தை கைலாயத்தில் மாளிகை ஒன்று அமைக்க அனுமதித்திருக்கிறார். நானும் கணேசனும் இந்த சிருஷ்டியை வலம் வந்து அனைத்து அரசர்கள், தேவ தேவியர்கள், தனாதிபதிகளின் மாளிகைகளை பார்வையிடுகிறோம். கைலாயத்தில் அமையவிருக்கும் மாளிகைக்கு பொருந்தும் தகுதி கொண்ட மாளிகையினை தேடுகின்றோம். அதையொற்று எங்களது மாளிகை எழும்பும். இங்கு வந்த நோக்கமும் அதுவே. எனினும் இங்கு வந்த பின்பும் எங்களது பிரயத்தனம் வெற்றியடையவில்லை. கைலாயத்திற்கு மிக பொருத்தமான மாளிகையை காண்பது மிக கடினம். எனினும் தாம் இருவரும் இங்கு வந்தானது. ஆகையால் இவ்விடமே சிறிது காலம் தங்கினால் அது எனக்கும் எனது சிஷ்யர்களுக்கும் அளவற்ற மன மகிழ்ச்சியை அளிக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கள் மாளிகை இதுபோல அமையும் தேவரிஷி. அற்புதம், மிக அழகு. தாயே, தமது செயல் யாதாயினும் அது சாலச் சிறந்ததே. சனிதேவரின் பார்வை இதில் படியாததும் நன்மையே. இனி கவலைக்கும் இடமில்லை. நாராயண நாராயண. பணிகிறேன் பிரபு. முருகரும் கணேசரும் என்னை நாடி வந்தார்கள். பெரும் மனவேதனை கொண்டிருந்தேன். மாளிகையிலிருந்து வெளிவருவதையே தவிர்த்தேன். எவரையும் சந்திக்கும் இச்சையும் எழவில்லை. எனது அந்த செய்கையால் எனது மனைவியும் மனமுடைந்திருந்தாள். கணேசர் எனது மனநிலையினை உணர்ந்தார். கைலாயம் வந்து தம்மை தரிசிக்கவும் அவரே எனக்கு ஆலோசனை அளித்தார். தமது தரிசனம் கிடைத்ததால் நான் புத்துயிர் பெற்றேன். எனது உள்ளம் உற்சாகம் அடைந்தது. தம் தரிசனத்தால் என்னை சூழ்ந்திருந்த வேதனைகள் அகன்றன. பெரும் அமைதி அடைந்ததாக உணர்கிறேன். ஒரு கோரிக்கை பிரபு, ஏற்பீர்களா? உடுக்கை ஒலி. தாயே, இது மகாதேவரது உடுக்கை ஒலி அல்லவா? இதன் அர்த்தம் யாதெனில் சனிதேவர் கைலாயத்தில் பிரவேசித்தானது. எனினும் சுவாமி உடுக்கை இசைக்கு காரணம்? தமக்கு குறிப்புணர்த்துகிறார் தாயே. சங்கடம் வந்ததை அறிவிக்கின்றார். சனி பகவான் கைலாயத்தில் பிரவேசித்ததை மகாதேவர் தமக்கு அறிவிக்கின்றார். இல்லை, எமது சுவாமி சனிதேவரை கைலாயத்தில் பிரவேசிக்க அனுமதிக்க மாட்டார்.
நினைவு மறக்கின்றீர்கள் தாயே. அவர் கருணை உள்ளம் கொண்டவர். எவரும் கைலாயத்தில் பிரவேசிப்பதை அவர் தடுப்பாரா? தம்மையும் தரிசிப்பேன் என சனிதேவர் வேண்டியிருந்திருப்பார். இவரும் மனமிறங்கியிருப்பார். கைலாயம் அனைவருக்கும் உரியது. அவ்வாறிருக்க இங்கு வருபவர்களை நான் எவ்வாறு தடுக்க இயலும்? சனிதேவரின் பார்வை இந்த பிரதிமையில் படிந்தால் தமது அரண்மனையில் என்றும் இன்பம், அமைதி, குதூகலங்கள் நிறைய இயலாது. ஆகையால் தாம் உடன் இதை எங்காவது மறைத்து விடுங்கள். எவர் பார்வையிலும் படாமல் எங்காவது மறைத்து வையுங்கள். எனினும் எங்கு மறைப்பது? கைலாயத்தில் எவரது பார்வையும் படிந்து விடாமல் மறைத்து வைக்க ஏற்ற இடம் ஏதுமில்லையே. அத்துடன் தாம் மாளிகை ஒன்றை அமைக்கும் உண்மை சனிதேவருக்கு தெரிந்தால் அவர் இந்த பிரதிமையை காண விரும்புவார். எவ்வாறு தாம் மறுக்க இயலும்? தாயே, உடுக்கை ஒலி அருகாமையில் கேட்கின்றது. சங்கடம் மேலும் நம்மை நெருங்குவதாகவே இதன் பொருள். செய்ய வேண்டியதை துரிதமாகச் செய்யுங்கள். இல்லை இல்லை தேவரிஷி, சனி தேவரது கொடும் பார்வையானது எங்கள் இந்த மாளிகைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் முன் நானே இதனை பஸ்பமாக்குகிறேன். இதென்ன விபரீத தீர்மானம்? தேவரிஷி, இதை தவிர தற்போது என் வசம் மார்க்கம் ஏதுமில்லை. எனினும் தாயே, தாமோ இதை மிகவும் அன்போடு உருவாக்கினீர்களே. உள்ளம் வேதனை அடைவது உறுதியே. எனினும் சனிதேவரின் கொடும் பார்வை இதன் மீது படியும் முன்னர் இதனை அழைத்து விடுவதே உத்தமம். இதை தவிர உபாயமில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
உடுக்கை ஒலி நின்ற பாடில்லையே. ஒருவேளை சனிதேவர் கைலாயத்தில் பிரவேசித்திருந்தால் இந்நேரம் நான் இருக்கும் இடத்தை அடைந்திருப்பாரே.